தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள சம்பவம் சினிமா மற்றும் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே தன்னந்தனியாக மிகப்பெரிய பங்களாவில் வசித்து வருகிறார் விஜய். அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் லண்டனில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு அவரது மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா, இவருக்கு 54 வயதாகிறது. இவரது பூர்வீகம் இலங்கை. இவரது தந்தை சொர்ணலிங்கம் தொழில் நிமித்தமாக லண்டனில் குடியேறினார். அங்கு நகைக்கடை நடத்தி வருகிறார். சங்கீதா விஜய் நடித்த பூவை உனக்காக படத்தை பார்த்து அவர் மீது காதல் கொண்டார். இதனையடுத்து அவர் சென்னைக்கு வந்து நடிகர் விஜயை சந்திக்க முயற்சி செய்தார். திட்டமிட்டபடி அவர் விஜய் வீட்டில் சந்தித்து பேசினார். அப்பொழுது விஜயனுடைய தாயார் ஷோபா சந்திரசேகரிடம் தன்னுடைய காதலை சொன்னார். இதனைத் தொடர்ந்து இரு வீட்டாரும் பேசி திருமணம் நடத்துவது என்று முடிவுக்கு வந்தார்கள். இந்நிலையில் நடிகர் விஜய் சங்கீதா ஆகியோர் திருமணம் லண்டனில் நடைபெற்றது. இந்த திருமண விழாவிற்கு சினிமா நட்சத்திரங்கள் யாரும் அழைக்கப்படவில்லை. அந்த சமயத்தில் பிரபல தயாரிப்பாளர் KD குஞ்சுமோன் நிலாவை வா என்ற படத்தை தயாரித்து வந்தார். இந்த படம் லண்டனின் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இதேபோல் மற்றொரு படப்பிடிப்பும் லண்டனில் நடந்தது. இதில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் அங்கேயே திருமணத்தையும் நடத்திவிட்டார். கடந்த 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இந்த திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணம் இந்து முறைப்படி நடைபெற்றது. இதில் விசேஷம் என்னவென்றால், அப்பொழுது லண்டனில் நடித்துக் கொண்டிருந்த நிலாவை வா படத்தில் ஒரு காட்சி உண்டு. அதில் கிறிஸ்துவரான விஜய் இந்து மணப்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதான காட்சிகள் அமைந்துள்ளது. அதுவே நிஜத்திலும் அமைந்தது ஆச்சரியமான நிகழ்வாகும். இந்த திருமணம் பற்றி தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாத நிலையில் தயாரிப்பாளர் KD குஞ்சுமோன் பிரபல PR ஓசுராவை தொடர்பு கொண்டு தகவல் சொன்னார். PR ஓசுரா தினத்தந்தி நிருபர் பழனிக்குமாரை அழைத்து தகவல் சொன்னார். இதனைத் தொடர்ந்து பழனிக்குமார் SA சந்திரசேகருக்கு போன் செய்தார். அப்பொழுது சந்திரசேகர் இங்கு திருமணம் நடைபெறவில்லை, ஆனால் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது என்று கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் லண்டனின் காதல் திருமணம் என்ற செய்தி தினத்தந்தி பத்திரிகையில் மற்றும் வெளிவந்தது. இதையடுத்து சங்கீதா விஜய் தம்பதியினர் சென்னைக்கு வந்து புது குடித்தனம் நடத்தினர். கடந்த 2000 ஆண்டில் ஜேசன் சஞ்சய் என்ற மகன் பிறந்தார். 2006ஆம் ஆண்டு மற்றொரு மகள் திவ்யா ஷாஷா பிறந்தார். இதனிடையே நடிகர் விஜய் ஒரு முன்னணி நடிகையுடன் தொடர்பில் இருந்ததாக அறிந்த சங்கீதா லண்டனிலே போய் குடியேறிவிட்டார். இதனிடையே கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அதே சமயம் அவரது மகன் ஜேசன் சஞ்சய் கனடாவில் திரைப்படத்துறையில் படிப்பு முடிந்து தற்பொழுது சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகி இருக்கிறார். நடிகர் விஜயின் மகள் திவ்யா அமெரிக்காவில் உயர்கல்வி படித்து வருகிறார். இந்நிலையில் சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் நடிகர் விஜய் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார். அந்த மனுவில் அவர் குறிப்பிடும் பொழுது, எனது கணவர் விஜய் கடந்த 2021ஆம் ஆண்டு ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறி உறவில் இருந்தது தெரியவந்தது. அதனால் கடும் மன உளைச்சல் அடைந்து நான் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். தொடர்பாக சுமூகமாக பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்த பொழுது விஜய் அந்த நடிகையின் உறவை நிறுத்திக் கொள்வதாக உறுதியளித்தார். ஆனாலும் தொடர்ந்து அந்த நடிகையுடன் உறவில் இருந்து வந்தார். அது மட்டுமில்லாமல் அந்த நடிகையுடன் பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வது, வெளிநாட்டுக்கு பயணங்கள் மேற்கொள்வது, புகைப்படங்கள் எடுத்துக் கொள்வது, சமூக வலைதளங்களில் அவற்றை பகிர்வது போன்றவை தொடர்ந்து வந்தன. இதனால் இரண்டு குழந்தைகளுக்கு மிகுந்த அவமானம் ஏற்பட்டது. நடிகர் விஜயின் பொதுவெளி பிரபலத்தை கருதியே நீதிமன்றத்தை நாடாமல் இருந்தேன். மேலும் நிதி தொடர்பான சில கட்டுப்பாடுகள் விதித்திருந்ததாகவும் தன்னை விஜய் அளவுக்கு மீறி கட்டுப்படுத்ததாகவும் அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கும் எனக்கும் விவாகரத்து வேண்டும், மேலும் விஜய் தனக்கு ஜீவானம்சம் தர வேண்டும் என்று தனது மனுவில் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சங்கீதாவை விஜய் பிரிந்து வாழ்ந்து வருகிறார் என்று பரபரப்பு செய்திகள் வெளிவந்தன. பின்னர் அவரது மதிப்பு கருதி இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் செய்தி வெளியிடவில்லை. இந்நிலையில் நடிகர் விஜயிடமிருந்து சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருப்பது பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.